ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்க நான் கடவுள் கூட வேண்டிக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்மளோட சேனல்ல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேமிங் வீடியோ தான் போட போறோம். அதாவது மொபைல் லெஜெண்ட்ஸ் இந்த கேம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கேமோட வீடியோ தான் போட போறோம். இத நம்ம வந்துட்டு கஸ்டம் விளாடுறோம். நம்மளோட ஃப்ரெண்டு கூட விளாடுறோம். மகேஸ்வரன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கஸ்டம் விளாடுறோம். நான் வந்துட்டு டைரக்ட் எடுத்திருக்கேன். ஃபைட்டர். சேஞ்ச் பர்ஸ்ட் அவர் என்ன எடுத்திருக்காருன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த கேம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ஃபைட்டாக தான் இருக்க போது. சொல்ல முடியாது. நானும் தோக்கலாம், அவரும் தோக்கலாம், அவரும் தெளிக்கலாம், நானும் தெளிக்கலாம். ஸோ இது ஒரு செம்மையான ஒரு கேமாக இருக்க போது. வாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த கேமில் யார் தெளிச்சான்னு தெரியும். அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் போய் பார்த்துடாதீங்க. ஓகே. இவர் தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு. பாருங்க, மகேஷ் ஆட். அவரோட பேர் மகேஸ்வரன். அவரோட அக்கௌண்ட் நேம் மகேஷ் ஆட். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையாக அவருக்கும் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவரோட யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு மகேஷ் ஆட் என்னமோ வரும். நான் அடுத்த அடுத்த வீடியோவில் அந்த இதை நான் காட்டுறோமே. பின்னாடி வந்துட்டு ஒரே நாய்ஸாக இருக்குது, ஒரே நாய்ஸியாக இருக்குது. உங்கள் மைக்கில் கேட்குமான்னு தெரில நாய்ஸியாக. எனக்கா எங்கள் வீட்டு வந்து கொஞ்சம் கலகலன்னு ஒரு தாமன் கிட்ட இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க நம்ம மகேஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மகேஷ் வந்துட்டு லெவல் நம்பர் 1 தான் இருக்காரு. பேண்டன் 2க்கு போயிட்டார். ஓகே காய்ஸ், நான் எப்போதுமே வந்துட்டு சொல்லறது தான், வீடியோ பார்க்குறவங்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வர வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நம்ம வந்துட்டு ஒரு ஃபிஷ் அப்டேட் போடுவோம். ஃபிஷ் அப்டேட்னா தெரியும்ல, நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம். ஹோம் டூர் நான் வந்துட்டு அந்த ஆல் ஃபிஷ் இன் ஒன் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் ஹோம் டூர் வேணும்னா கேளுங்கன்னு. என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் நான் டேர்ன் ஆஃப் பண்ணனால எனக்கு பர்சனலாக ஃபோன் அடித்து கேட்டார், நீங்கள் போடுங்க வீடியோ, எனக்கு வேணும்னு. பட் ஆனால் நான் இன்னும் போடலை. எனக்கு ஹோம் டூர்லாம் ரொம்ப பெரிய வேலை. ஸோ நானும் வந்துட்டு சரி பார்க்குறேன், போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போட்டுடலாம் பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ நம்மளோட மகேஷ் வந்து நடுவில் இருக்காரு. வாங்க நம்மளும் போவோம். போய் ஒரு சாத்திட்டு வருவோம் மகேஷை. அவர் நம்ம அவளை சாத்துறோமா இல்லை அவர் நம்மளை சாத்துறாரான்னு இப்போ தெரிஞ்சிடும். வாங்க மினியன்ஸ் இருக்கு. மினியன்ஸ்லாம் அடிச்சா கொஞ்சம் நல்லாவே இது ஏறலாம். தெரிஞ்சு இங்கே எங்கேயோ தான் மகேஸ்வர் இருக்கணும். மகேஸ்வரன் இதோ அங்கே இருக்காரோ. ஓடுறாரு. ஓ ஷேடு. நம்ம காலி. வா ஓகே. நான் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன் நம்ம தான் இன்னைக்கு காலியாக போகிறோன்னு. பார்த்தாக்கா அவர் காலி ஆகிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. நம்ம போயிட்டு ரீகால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பஃப் அடித்து ஹெல்த் ஏற்றிக்கிட்டு போகலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் கொஞ்சம் லைக் போடுங்க. இந்த கோஸ்ட் டிபி ஷூட்டுக்கெலாம் நல்லா வியூஸ் போச்சு. 50-60 வியூஸ் போயிடுச்சு. ஆனாக்கா லைக் வந்துட்டு 6-7 அந்த மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையா யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன். வியூஸ் வந்துட்டு 286 வியூஸு. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னன்னாக்கா 30 சம்திங், 35 சம்திங், 32 அந்த மாதிரி தான் இருக்குது. 30-40 சம்திங் தான் இருக்குது. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், பார்க்குறீங்க நிறைய பேர், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசா பணமா சும்மா பண்ணுங்க சப்ஸ்கிரைப. நம்ம மகேஷை முடிச்சிருவோம் வாங்க. எஸ், நம்மளோட மகேஷை முடிச்சு விட்டாச்சு. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ டேர்ட்டில் அடித்து ஹெல்த் ஏற்றுவோம். டேர்ட்டில் அடித்தாக்கா நம்ம நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகிடும்.
மகேஷ் வேற வந்துட்டாரு, வந்து நம்மள அடிச்சிட போறாரு. உண்மையாக நான் அவரை வராரு போறாருலாம் நான் எப்போதுமே கூப்பிட மாட்டேன், வீடியோ எடுக்கிறதுனால ஒரு சின்ன மரியாதை. உண்மையாக நான் முன்னெல்லாம் கம்ப்யூட்டர் கூடயும் விளையாடி வீடியோ போடுவேன், அதாவது முன்னல்ல நான் போடலான்னு இருக்கேன். அப்படி யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா உங்களோட எம்எல் ஐடி கீழே தாங்க, நான் எம்எல்ல காண்டாக்ட் பண்ணி விளாட்லாம். கஸ்டம் ஒன்லி, ரேங்க்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? அவர் வந்து நம்ம வந்துட்டு ஒரு டேர்ட்டில் அடிச்சிருக்கோம், 0 டவர் 0 லாட். மகேஷோட பில்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்துட்டு ஜோக்கரனும் தெளிக்கிறனும் நம்மளோட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் வீடியோ லென்த்தாக போணுச்சுனாக்கா நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ரொம்ப லென்த்தாக போணுச்சுனாக்கா. ஃபைட் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நடக்காமல் இருந்துச்சுனாக்கா தான் கடுப்பாகவே இருக்கும். மகேஷ் இருக்காரு. மகேஷ் ஓடுறாரு. ஓ நோ 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 ஷிட், முடிச்சிட்டாரு மகேஷ். மினியன்ஸ் மேலே முடிச்சிட்டாரு. பரவாயில்ல ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சும்மா தான் இருக்குது, ஸோ நான் இதை ஸ்கிப். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பான் ஆகி வந்துட்டோம். நம்ம மகேஷ் கிட்ட செத்தோம்ல, அது ஒண்டி தான். இப்போ மகேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே இருக்கீங்க மகேஷ்? மகேஷ் போகிறாரு இங்கே வேறுமா. மகேஷ் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் அல்ட்டியில் வந்துட்டு விழுந்திருந்தாருன்னா கன்ஃபார்ம் மகேஷ் டெத் தான். மகேஷ் டெத் ஆகிருப்பாரு அதோட. ஓகே, இப்போ நம்ம மகேஷை போய் முடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? ஓகே மகேஷ், வேர் இஸ் மகேஷ்? இங்கே போனால் லேக் ஆகுது, எங்கே நம்ம போகும்போது லேக் ஆகுதோ கண்டிப்பாக அங்கே யாராச்சும் இருப்பாங்க. பாருங்க லேக் சொல்லலை, என்னோட அல்ட்டி வேஸ்ட் ஆக்குன மாதிரி இப்போ அவரோட அல்ட்டி நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன். திருப்பியும் பதிலுக்காக அவர் என்னோட அல்ட்டியை வேஸ்ட் ஆக்கிட்டார். ஓகே, நான் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நான் ஃபைட் வரும்போது இது பண்ணேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 12 லெவல் போயிட்டோம். மகேஷ் வந்து எத்தனை லெவலில் தெரியல. ஓகே, மகேஷ் எங்கே காணும்? அவரும் எஸ்கேப் ஆகிடுறாரு, நானும் எஸ்கேப் ஆகிடுறேன், ஜஸ்ட் மிஸ்ஸில். ஓகே ஐ திங்க் மகேஷ் லாட் அடிக்க போகிறாரு. லாட் அடிக்கும் போது வச்சு நம்ம அடிச்சிடும். எஸ், லாட்டு தான். ஏர் போன்லேயே முடிச்சாச்சு காய்ச்சி அவரை. ஓகே, நம்மகிட்ட சொல்லாமல் லாட் அடிக்க போயிட்டாரு, ஸோ அது தப்பு, முடிச்சாச்சு இல்லை. ஓகே, லாட் வந்துடும். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்பப்போ ஸ்கிப் பண்ணுறேனாக்கா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது,
அது இப்போ 2 பேர் அவர் ஒண்டி கம்யூனிகேட் பண்ணாருனாக்கா உங்களுக்கு போர் அடிக்காது உண்மையா. ஏன்னாக்கா நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம், நீங்க அத கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவரால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வீட்ல என்னமோ ஒர்க் இருக்காம். ஸோ அவர் வந்துட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு என் கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. இல்லைனாக்கா அவர் எப்போ கம்யூனிகேட் பண்ணுவார், நானும் அவரும் செம்மையா இருக்கும் அவர் கம்யூனிகேட் பண்றப்ப. பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். ஸோ மகேஷை முடிச்சாச்சு. எஸ் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு கேம் முடிய போகுது. எஸ் ஓகே, இன்னும் அடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் வரத்துக்குள்ள இந்த டவரை. ஓகே எஸ், மகேஷை போயிட்டு ஒரு எமோஜி போட்டு எவ்வளோ போயிட்டோம். எஸ் ஓகே காய்ஸ், நம்ம கஸ்டமில் நம்மளோட ஃப்ரெண்டு கூட விளையாடி நம்ம தெளிச்சிட்டோம். திருப்பியும் நான் கம்ப்யூட்டர் கூட விளையாடி கேம் போடுறேன், இல்லை இதே மாதிரி ஃப்ரெண்டு கூட விளையாடி நான் கண்டிப்பாக கேம் போடுறேன். ஸோ MVP நம்மளுக்கு தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ see you, டாட்டா. கரெக்டாக வீடியோ 11 நிமிஷத்தில் முடியுது. பாய்.